இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி துவக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 6, 1970 துவக்கப்பட்ட நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதும் மற்றும் இங்க வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எனக்கு வாழ்த்துக்களையும், அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் எப்படி ஒரு வெற்றி வாய்ப்போடு இருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜஸ்தான்ல இருந்து மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் நாமினேஷனுக்காக இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது. அதற்காக பாஜகவின் சார்பில் எங்களுடைய நன்றி. அதே போல இன்று எங்களுடைய வேட்புமனு ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அந்த பகுதி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வேட்புமனு தாக்கலின் போது உடனிருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இங்கு வருகை புரிந்ததற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாய்ப்பு நாளுக்கு நாள் பிரயாசமாகிக் கொண்டே செல்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை பார்த்து பெண்கள் குறிப்பாக மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். தங்கள் பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் திரும்பவும் பத்திரமாக வர முடியுமா என்கின்ற சந்தேகமும் பயமும் இன்று ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய இளைய சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியுமாங்கிற நிலைமையை இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி உருவாக்கி இருக்கிறது. திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லா குற்ற செயல்களிலேயும் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தூண்டுதல், அவர்களுடைய ஆதரவின் பேரில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, போதைப் பொருளோ அதிகமாகிக் கொண்டிருக்கிற தமிழகத்தில். இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை தெற்கு தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கத்தினுடைய பெரிய உதவி இல்லாமல் இருந்தால் கூட நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதியிலே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர திமுக அரசு வேற எதுவும் உருப்படியாக கோவைக்கு செய்யவில்லை. கோவையில குறிப்பாக ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கப்படவில்லை. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் குடிமக்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்படாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தமிழகத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்ததால் 5 வருட காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மோடி அவர்களை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அத்தனை அரசியல் காரணமாக எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் இழந்திருக்கிறார்கள். மத்தியிலே இணக்கமாக சென்று 11 மருத்துவக் கல்லூரிகள், ராணுவ தளவாட மையங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே பெற்றுக் கொண்டிருந்த தமிழகம் இன்று முழுவதுமாக முடங்கி போய் கிடக்கிறது. திரும்பவும் திமுக ஆட்சி வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற சூழ்நிலையில் இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.